வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஜிஆர்டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு பிறந்தபோதே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஏற்பட்ட சோகம் மறைந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். இந்த சோகத்திலிருந்து தமிழக மக்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் வீறு கொண்டு எழுவார்களா என்கிற சந்தேகம் இருந்தது. ஆனால் இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும், மக்களுக்கான இந்த இயக்கத்தின் பணிகள் தொடர வேண்டும் என்பதற்காக அதிமுக தொண்டர்கள் அடுத்து தலைமை ஏற்க சின்னம்மாவை வேண்டுகோள் விடுத்தார்கள். அதை எடுத்து பொதுக்குழுவில் ஏக மனதாக அவர்தான் பொதுச் செயலாளர் என்று தீர்மானித்தார்கள். அவரை பற்றி எதுவுமே தெரியாமல், அவர் குரலை கூட கேட்காதவர் விஷமிகளெல்லாம் பலவிதமான அவதூறு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பதவியேற்ற உடனேயே முதல் முறையாக 33 ஆண்டுகள் தான் பெற்ற அனுபவத்தின் வெளிப்பாடாக ஒரு அருமையான, உருக்கமான, நாணயமான ஒரு உரையாற்றியிருக்கிறார் சின்னம்மா அவர்கள். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அசர்டைனிங் த பொசிஷன் என்று. அவருடைய உரையில் எல்லாமும் இருந்தது. ஒரு கருணை இருந்தது, ஒரு நேசம் இருந்தது, அம்மாவின் ஆட்சியின் பணிகள் தொடரும் என்கிற உத்தரவாதமும் இருந்தது. அவர் என்ன செய்யப்போகிறார் என்று காத்து கொண்டிருந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு அவருடைய பேச்சு ஒரு ஆறுதலை கொடுத்திருக்கிறது. நடுவில் ஒரு பயம் இருந்தது. திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சியை பிடித்து விடுமோ என்ற சலசலப்பெல்லாம் இருந்தது. அதையெல்லாம் போக்கும் விதமாக ஒரு தன்னம்பிக்கை உரையாக உரையாற்றியிருக்கிறார். கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவின் உருக்கமான பிரகடனத்தை பற்றித்தான் இன்று பேசப்போகிறோம். இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் செய்தி தொடர்பாளருமான திரு வைகை செல்வன் அவர்கள் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் அவர்கள் வணக்கம். புதிய உழைப்பாளர் கட்சியின் தலைவர் திருவாரூர் காந்தி அவர்கள் வணக்கம். காந்தி, உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். ஒரு மனதாக சின்னம்மா பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது பற்றி உங்களின் கருத்து என்ன? அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய மாபெரும் சக்தியாக விளங்கிய இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த கழகத்தை கட்டி காத்த விதம் தமிழக மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரு இக்கட்டான நிலையில் நம்மளை விட்டு பிரிந்த இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு எப்படியாவது 89 சூழ்நிலையை நாம் பெற்றுவிடுவோமா என்று திமுக உடனடியாக அம்மா என்றைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்களோ அன்றையிலிருந்து அவர்கள் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய அடிமட்ட 1.5 கோடி தொண்டர்களுடைய எண்ணமும் 89 சூழ்நிலையை எப்படியும் ஏற்படுத்தக்கூடாது, அதற்கு சிறு வாய்ப்பை கூட நாம் தரக்கூடாது, இந்த இரட்டை இலை சின்னத்திற்கு ஒரு சின்ன பழுது கூட வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள், கட்டுக்கோப்பாக இருந்தார்கள். சில பேரெல்லாம் சொல்லுகிறார்கள், ஏன் புகைப்படத்தை வெளியிடவில்லை மருத்துவமனையில் இருக்கும்போது என்று சொல்லுகிறார்கள். என்னுடைய கருத்து, புகைப்படத்தை மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அவருக்கு செயற்கை சுவாசத்தோடு ஒரு புகைப்படத்தை வெளியேற்றிருந்தால் அனைத்து இந்திய அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல, நடுநிலையாக இருக்கிற அம்மா மீது பாசம் உள்ளவர்கள்லாம் பல ஆயிரம் பேர்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்பார்கள் என்பதுதான் நிசப்தமான உண்மை. ஏனென்றால் மருத்துவமனையிலேயே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் இரவும் பகலும் இருந்து காவல் காப்பது போல் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணமெல்லாம் எப்படி இருந்தது என்றால், எந்த சூழ்நிலையிலையும் நாம் அனைத்து இந்திய அதிமுகவுக்கு ஒரு பழுதை கூட ஏற்படுத்தக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார்கள். அதற்கு பிறகு நம்மளையெல்லாம் விட்டு 5ஆம் தேதி அம்மா அவர்கள் சென்ற பிறகு இந்த கழகத்தை எப்படியாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம் என்று நயவஞ்சகத்தில் எத்தனையோ பண செலவு செய்து மிகப்பெரிய அளவில் ஊடகங்களில் பல விஷயங்களை செய்து பார்த்தார்கள் எதிர்க்கட்சியினர். ஆனால் அவர்களுடைய வருத்தமெல்லாம் என்னவென்றால், எப்படியாவது சின்னம்மா அவர்கள் இந்த பதவியில் உட்காரக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருந்தார்கள். ஏனென்றால் வேறு யாராக இருந்தாலும் அவர்களை நாம் ஈஸியாக சந்தித்து விடலாம், நாம் அவர்களை வீழ்த்தி விடலாம் என்பதுதான்
எதிர்க்கட்சியினுடைய ஒரு ஆசையாக இருந்தது. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததை விட கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்களெல்லாம் சேர்ந்து கிளைக்கழக செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள்லாம் சேர்ந்து நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள்லாம் சேர்ந்து மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், இவர்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். ஆனால் இதில் துளி கூட சின்னம்மாவுக்கு விருப்பமே இல்லை அன்றைய வரை. ஆனால் தமிழகத்தில் இருக்கிற 1.5 கோடி அனைத்து இந்திய அதிமுக தொண்டர்களின் ஏகோமத்த விருப்பமும் இதுதான் என்பதை மாவட்டம் வாரியாக அவர்களிடம் சமர்ப்பித்தார்கள். இது எல்லா ஊடகங்களும் நீங்கள் பார்த்திருக்கலாம். இதை பார்க்கும் போதே திமுகவுக்கு மிகப்பெரிய வருத்தம். இப்படி நாம் நினைத்ததை விட ஒரு சூழ்நிலை உருவாக போகிறது, ஆட்சி கட்டில் நிச்சயமாக சின்னம்மா அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது, அதற்கு பிறகு திமுகவால் அரசியல் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற ஒரு பயம் வந்தது. அவர்கள் பயத்தை பொதுக்குழு உறுதி செய்தது. பொதுக்குழுவில் ஏகமனதாக சின்னம்மா அவர்கள் தான் இந்த கழகத்தை கட்டி காக்க வேண்டும், இந்த பொதுச் செயலாளர் பதவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். ஆனால் அனைத்து இந்திய அதிமுக தொண்டர்களுக்கெல்லாம் அப்பொழுதும் ஒரு பயம் இருந்தது. ஏற்றுக்கொள்வார்களோ இல்லது நிராகரிப்பார்களோ என்று பயம் இருந்தது. ஆனால் திமுகவுக்கு கவலை இருந்தது. ஏற்றுக்கொண்டு விட்டால் நம்மளுடைய கட்சி இனிமேல் அரசியல் அரங்கில் நிலைநாட்ட முடியுமா என்ற ஒரு கவலை இருந்தது. திமுகவினுடைய கவலை உண்மையானது. சின்னம்மா அவர்கள் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் ஏற்றுக்கொள்கிறேன் என்றால், இதே தெய்வம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு உரையில் எனக்கு பிறகும் 100 ஆண்டுகள் இந்த கழகம் மக்களுக்காக பணியாற்றும், இது எனக்கு பிறகும் தொடரும் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார்கள். இப்படி இந்த கழகத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு அரணாக இன்றைக்கு 1.5 கோடி உறுப்பினர்களையும் 10 கோடி தமிழர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு சக்தியாக இன்றைக்கு உருவெடுத்து விட்டார்கள். சின்னம்மா அவர்கள் ஆற்றிய உரையில் ஒரு முக்கியமான ஒரு உரையை அதில் படித்தார்கள். நான் கவனமாக அதை பார்த்தேன். அந்த உரையில் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு மரத்தினுடைய கிளையை நீங்கள் பார்த்திருக்கலாம், அதனுடைய பூவை நீங்க பார்த்திருக்கலாம், அதனுடைய காயை பார்த்திருக்கலாம், கனியை பார்த்திருக்கலாம். ஆனால் இதற்கெல்லாம், இந்த மரத்திற்கெல்லாம் ஆணித்தரமாக இருக்கிற, அதற்கு ஆதாரமாக இருக்கிற வேர்களை நீங்கள் பார்க்க முடியாது. இப்படிதான் இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். என்னுடைய கருத்து என்னவென்றால், இந்த இயக்கத்தினுடைய ஆணிவேராக சின்னம்மா தான் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் இன்றைக்கு ஆணிவேராக இந்த இயக்கத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள். ஆனால் அதில் இருக்கிற காயாக கனியாக இன்றைக்கு எம்எல்ஏ எம்பிக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தியாகத்தின் உருவமாக 33 ஆண்டுகள் அவர்கள் அந்த வேராகவே இருந்திருக்கிறார். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவோட அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு, அரசு நல திட்டங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கு என்பதுதான் நிசப்தமான உண்மை. ஷாம், ஒருமனதாக சின்னம்மா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எதிர்காலம் நம் காலம், இன்பம் தரும் நற்காலம், புது வாழ்வுதனை நல்கும் பொற்காலம் என்றெல்லாம் வருங்கால தமிழகம் வாழ்வு மிக்கதாக வளம் மிக்கதாக இருக்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இது ஒரு புதிய அத்தியாயம். பொதுச் செயலாளராகி இருக்கிறார் திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள். 1973 நான் அரசு பணியை முடித்துவிட்டு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் போது 72 கட்சி ஆரம்பித்து 73 முதல் பொதுக்குழு, உலகம் சுற்றுவாளி முன் பட ரிலீஸுக்காக பாடுபட்டு விட்டு இந்த பொதுக்குழுவை வேடிக்கை பார்ப்பதற்காக வெளியிலே நின்று கொண்டிருந்த நாங்கள், அப்போது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பொதுக்குழு என்றால் என்ன, பொதுக்குழுவை எப்படி அமைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியதெல்லாம் நாங்கள் ரொம்ப சுவையாக கேட்டோம். அதற்கு பிறகு எத்தனையோ பொதுக்குழுக்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேயே அவர் முதலமைச்சரான பிறகு பொதுச் செயலாளர் பதவியை நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களுக்கு விட்டுக் கொடுக்கிறார்கள். நாவலர் நெடுஞ்செழியன் பிறகு 80 மீண்டும் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராகும் போது பாவு சண்முகம் அவர்கள் அதற்கு வருகிறார்கள். பாவு சண்முகம் அவர்கள் இருக்கும்போது பின்னால் ராகவானந்தம் வருகிறார். ராகவானந்தத்துக்கு பிறகு 86 மீண்டும் முதலமைச்சராக இருக்கும் போதே அந்த பொதுச் செயலாளர் பதவியை எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். 87 அவர் நம்மை விட்டு பிரிந்து விடுகிறார். அதற்கு பிறகு 88 2 பொதுக்குழுக்கள், ஒன்றிலே மூத்த பொதுச் செயலாளர் தான், மூத்த துணை பொதுச் செயலாளர் தான் ராகவானந்தம். அவர் ஒரு அணியின் பொதுச் செயலாளராக தொடர்கிறார். அம்மா அவர்கள் இந்த அணியின் பொதுச் செயலாளர் தொடர்கிறார்கள். அந்த 88 அவர் மறைந்த 2016 வரை
5வது பொதுச் செயலாளர் அவர். 6வது பொதுச் செயலாளர் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள். 6வது பொதுச் செயலாளராக ஒரு ஆறுதலான காலகட்டத்திலே இவர் வந்திருக்கிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு அவரது பேச்சை கேட்கும்போது தந்தை பெரியாரின் எடுத்துக்காட்டையும், பேரறிஞர் அண்ணாவின் எடுத்துக்காட்டையும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் எடுத்துக்காட்டையும், அம்மா அவர்களின் எடுத்துக்காட்டையும் அவர் ரொம்ப அழகாக ஒப்பீடு செய்து அந்த பேச்சை முடித்திருப்பார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே நான் ஒரு பத்திரிகையாளராக பார்க்கும்போது எப்போதுமே நான் வியப்பது அந்த கட்சியின் கட்டுப்பாடைத்தான். இந்த கட்சி ஒரு மாபெரும் கட்சி. எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் மனம் கவர்ந்த மிகப்பெரிய தலைவர். ஆனால் அவரது மறைவுக்கு பிறகு கூட கட்சியிலே பிளவு ஏற்பட்டது. இன்றைக்கு அவரை விட அதிக ஆண்டு காலம் இந்த கட்சியை காப்பாற்றி வளர்த்த அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு கட்சியில் சிறு சலசலப்பு கூட ஏற்படவில்லை. இன்றைக்கு அகில இந்திய அரசியல் நிலைமை சுதாகணும் உங்களுக்கு தெரியும். உத்தரப்பிரதேசத்திலே மிகப்பெரிய குழப்பம். ஆளுங்கட்சியாக இருக்கின்ற சமாஜ்வாதியின் தலைவர் தன் சொந்த மகனை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்குகிறார், கட்சியிலிருந்து நீக்கிறார், திருப்பி சேர்த்துக் கொள்கிறார். இப்படி குழப்பம். அருணாச்சல பிரதேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். இப்படி எந்த மாநிலத்திலும் குழப்பங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் தமிழகத்திலே இவ்வளவு ஒரு பெரிய இழப்புக்கு பிறகு அந்த இழப்பினால் எந்த சரிவும் ஏற்படாமல் தடுத்து காப்பாற்றி இந்த கட்சிக்கு மேலும் வலு சேர்த்திருக்கிறார் என்று சொல்லும்போது அது ஒரு பெரிய இமாலய சாதனையாகவே தான் நான் பார்க்கிறேன். காரணம் என்னவென்றால் கட்சி அரசியல் என்பதும் தேர்தல் அரசியல் என்பதும் அத்தனை கடினமானது. பத்திரிகையாளர்களாக நாம் பல கட்சிகளை பார்த்திருக்கின்றோம். பல்வேறு வடிவங்களிலே கட்சிகளிலே பிளவுகள் ஏற்படுவதை பார்த்திருக்கிறோம். அகில இந்திய அளவில் கூட காங்கிரஸ் கட்சியிலே பிளவு ஏற்பட்டதை பார்த்திருக்கிறோம். மிகப்பெரிய தலைவராக எம்ஜிஆர் அவர்கள் விளங்கிய போது கூட எஸ்.சி. சோமசுந்தரம் அவர்கள் பிளவை ஏற்படுத்த முயற்சித்தார் என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். வரலாறு இதையெல்லாம் கண்டிருக்கிறது. இந்த வரலாற்றிலிருந்து நாம் பாடங்கள் கற்றிருக்கின்றோம். வாரிசு என்பது எப்போதுமே நியமனம் கிடையாது. அது களப்போரிலே ஏற்படுகிற காயங்கள் எழுதி தருகிற வரலாற்று பட்டயம். இது அம்மா அவர்கள் எழுதிய வைர வரிகள். இந்த வரலாற்று பட்டயத்தை இன்றைக்கு சுமந்து கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எல்லாம் ஆறுதல் தருகின்றவர்களாக இன்றைக்கு திருமதி சசிகலா அவர்கள் விளங்குகிறார். இன்னொரு முக்கியமான விஷயமும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்திரா காந்தி இந்தியாவிலே த மோஸ்ட் பவர்ஃபுல் பிரைம் மினிஸ்டர், அயர்ன் லேடி என்று சொல்வார்கள். அவர் காலத்தில் கூட கட்சியில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் அவருக்கு பிறகு தென்னகத்திலிருந்து இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்த புரட்சித் தலைவி அம்மா அவருடைய கட்டுப்பாடு, அவர் வைத்து சென்ற பாதை என்பது இந்த இயக்கத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக இந்திரா காந்தி அவர்களால் அவரது சொந்த ஜனாதிபதி வேட்பாளரை கட்சியால் ஒத்துக்கொள்ள வைக்க முடியவில்லை. ஆக மொத்தத்திலே 2 ஜனாதிபதி வேட்பாளர்கள் இருக்கின்ற ஒரு நிலைமை அவ்வளவு பெரிய காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்டது. ஆனால் இங்கு பார்த்தீர்கள் என்றால் ஒரே ஒரு வேட்பாளர் தான். அந்த வேட்பாளரையும் கிளைக்கழகத்திலிருந்து வரிசையாக அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்று. அவர் பதில் சொல்லவில்லை. ஒவ்வொரு கிளைக்கழகமும் ஒவ்வொரு துணை அமைப்பும் தீர்மானங்களை போட்டு, ஆக இந்த இயக்கம் எப்படி வளர்க்கப்பட்டது எம்ஜிஆர் அவர்களால் என்றால், பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டும் தேர்ந்தெடுப்பது அல்ல பொதுச் செயலாளர் பதவி, அது அடிப்படை உறுப்பினர்களாலும் ஒத்துக்கொள்ளப்பட வேண்டியது என்பதுதான் அவரது விதி. அந்த விதி இன்றைக்கு இவ்வளவு ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவோமே என்று ஸ்மூத் டிரான்சிஷன், அப்படி ஒரு ஸ்மூத்தாக மிக 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 எளிமையாக, அதே நேரத்திலே உறுதியாக, அதே நேரத்திலே எதற்காக கட்சி நிறுவப்பட்டதோ அந்த கட்சியின் நோக்கங்கள் இனிமேலும் தொடரும் என்கின்ற நம்பிக்கையை விதைக்கின்ற அளவுக்கு இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாறுதல் என்பது கண்டிப்பாக தமிழர்கள் அனைவர்களாலும் வரவேற்கப்படக்கூடிய ஒன்று. அதாவது ஆட்சி டிரான்சிஷனும் ஸ்மூத்து, கட்சி பொதுச் செயலாளர் பதவி டிரான்சிஷனும் வெரி ஸ்மூத். இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் தமிழகத்தினுடைய தலை சிறந்த முதலமைச்சராக விளங்கிய புரட்சி தலைவி அம்மாவுடைய இழப்பு என்பது பேரிழப்பு. அதை எவராலும் இட்டு நிரப்ப முடியாத ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்தை யார் அதற்கு தகுதி படைத்தவர் என்று 1000 கேள்வி 1000 சந்தேகங்கள் எழுந்தபோது 1.5 கோடி இயக்கத்தின் தொண்டர்களும், அவற்றோடு மாத்திரமல்ல தலைமை கழக நிர்வாகிகளும், மாவட்ட கழக செயலாளர்களும், ஏனைய இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர்களும், அமைச்சர் பெருமக்களும் என்று கழக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் என்று ஒவ்வொருவரும் மாவட்டம் தோறும் ஒவ்வொரு நாளாக சின்னம்மா அவர்களை சந்தித்து, நீங்கள் தான் அதற்கு முழு முதல் தகுதி படைத்தவர்,
தகுதியும் மிகுதி படைத்தவர் நீங்கள்தான். 33 ஆண்டு காலமாக புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு நீங்கள் பயணித்திருக்கிறீர்கள். ஒரு அரசியலில் நெளிவு சுழிவுகளை கற்றறிந்திருக்கிறீர்கள். ஒரு அரசியல் ஆளுமையை, அரசியல் புலமையை நீங்கள் நன்கு உணர்ந்திருக்கிறீர்கள். அவரிடமிருந்து எத்தனையோ ஏற்றம் இரக்கத்தை நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். ஒரு தோழியாக அவரிடத்தில் அறிமுகமாகி ஒரு உடன்பிறவா சகோதரி என்கிற நிலைக்கு மாறி பின்னாளில் தன்னுடைய தாய் என்கிற நிலைக்கு உயர்த்தப்பட்டவர் நீங்கள். இப்படி ஒரு ஏற்றம் இரக்கம் எதுவரினும், இன்பம் துன்பம் எதுவரினும் அவற்றோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு அன்பு, பாசம், கருணை, காருண்யம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மீது சின்னம்மா அவர்களுக்கு இருந்த காரணத்தினால்தான் இவ்வளவு ஒரு நீண்ட நெடிய காலம் பயணிக்க முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு ஆளுமை பண்பை படைத்த சின்னம்மா அவர்கள் இன்றைய தினம் கழகத்தின் பொதுச் செயலராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். நாங்கள் எல்லாம் குறைய ஒரு 10-12 தினங்களுக்கு மேலாக நான் பல்வேறு 37 தமிழ் அமைப்புகளை அழைத்து சென்றிருக்கிறோம். இன்னும் பல்வேறுபட்ட பிற கட்சியினுடைய நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து சென்று அவர்களை பார்த்திருக்கிறோம். நீங்கள் பொதுச் செயலாளராக வர வேண்டும், நீங்கள் இந்த கட்சிக்கு தலைமையேற்க வேண்டும், இதற்கு நல்ல முறையிலே வழிகாட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டபோது அமைதியே வடிவாக இருந்தார். அமைதியாக வடிவமாக இருந்து எந்தவித பதிலும் அவர் சொல்லவே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் கழக பொதுக்குழு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அவசர பொதுக்குழு கூடியது. பொதுக்குழு கூடிய கூட்டத்தில் பொதுச் செயலராக தேர்வு செய்யப்பட்டு அதனுடைய தீர்மான நகலை சின்னம்மா அவரிடம் கொடுத்தபோது சின்னம்மா அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு தன்னுடைய குருவாக, தன்னுடைய தாயாக, தன்னுடைய தந்தையாக, தன்னுடைய உற்ற சகோதரியாக விளங்கிய புரட்சி தலைவி அம்மாவுடைய திருவுருவப்படத்தில் வைத்து கண்ணீர் மல்க நின்று கொண்டிருந்தார்கள். உலகத்திலே எது பெரியது என்று கேட்டால் பிறருக்காக விடும் கண்ணீர் தான் உலகத்தில் மிக பெரியது என்பார்கள். பிறருக்காக விடுகிற அந்த கண்ணீர் விலைமதிக்க முடியாது. அப்படிப்பட்ட விலைமதிக்க முடியாத பரிசை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு சின்னம்மா அவர்கள் தந்து அதன் மூலம் இந்த கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், நன்றிக்கு இலக்கணம், நட்புக்கு இலக்கணம். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கனவிலும் கூட ஒரு பதவியை பற்றி எண்ணி பார்க்காத சின்னம்மா அவர்கள் புரட்சி தலைவி அம்மாவுடைய வளர்ச்சி தான் தன்னுடைய வளர்ச்சி, புரட்சி தலைவியுடைய அம்மாவுடைய உயரம் தான் தன்னுடைய உயரம், புரட்சி தலைவி அம்மாவுடைய மகிழ்ச்சி தான் தன்னுடைய மகிழ்ச்சி, புரட்சி தலைவி அம்மாவுக்கு என்னென்ன பணிவிடைகளை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் செய்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் வளர்ந்தார்கள். இந்த நிலையை, இந்த பொதுச் செயலாளர் என்கிற வாய்ப்பை நான் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை என்று தனது உரையிலே நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். மிக சரியான தேர்வு. அதாவது ஒரு கட்சி சோதனையான காலகட்டத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உலக கட்சிகளில் இருக்கக்கூடிய, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாடம் நடத்தி இருக்கிறோம். இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தக்கூடிய ஆற்றலும் திறமையும் படைத்து இன்றைக்கி பொதுச் செயலராக தேர்வு பெற்று அவருடைய உரையே கன்னி பேச்சு இப்போது நாங்கள் கேட்டோம். நான் ஒரு அடிப்படையில் ஒரு பேச்சாளர், நீங்கள் எல்லாம் நல்ல ஒரு எழுத்தாளர், பேச்சாளர்கள். ஒரு பேச்சு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், பேச்சை கேட்பவர்களை கட்டி போடணும். பேசி முடித்த பிறகு பேச்சாளர்லாம் கட்டி போட்டக்கூடாது, அது நல்ல பேச்சாக அமையாது என்று சொன்னார். ஒரு பேச்சு என்பது உள்ளத்தை உருக்கக்கூடிய விதத்திலே, உள்ளத்திலே அறுக்கக்கூடிய விதத்திலே, அப்படி ஒரு கருணையும் காருண்யமும் பிறந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பேச்சாக, ஊற்றாக ஒரு வளர்ந்திருக்கக்கூடிய பேச்சாக அந்த பேச்சு அமைந்திருந்தது. கண்ணீர் வெள்ளம் கரைபுரைந்து ஓடியது. அதில் வீரம் இருந்தது, துணிச்சல் இருந்தது, ஆளுமை இருந்தது, எதையும் வெற்றி காண முடியும் என்ற தன்னம்பிக்கை இருந்தது. சாதி மத பூசல்களுக்கு அப்பாற்பட்ட அடையாளங்கள் ஏற்றக்கூடிய இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று இருந்தது. அம்மா அவர்கள் எந்த பாதையை காட்டினார்கள், அம்மா அவர்கள் எந்த பயணத்தை காட்டினார்கள், அதில் இம்மி அளவு கூட, நெல்மணி அளவு கூட, குன்றுமணி அளவு கூட குறையாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் வழிநடத்துவேன். எனக்கு வயது 62 வயதாகிறது. என் வாழ்க்கையில் எஞ்சி நிற்கிற முழுமையாக என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த இயக்கத்துக்காகவோ, இயக்கத்தின் தொண்டர்களுக்காகவோ, தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காகவோ என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன் என்று சொன்ன அவருடைய உரை ஒரு மகத்தான உரை. எதிரிகளுக்கு சொல்ல வேண்டியதை, விளக்கங்களை, வெள்ளை அறிக்கை கேட்டவர்களுக்கு சரியான விளக்கங்களையும் கொடுத்தார். கட்சி தொண்டனுக்கு ஒரு உற்சாகத்தை மீட்டினார். இந்த ஆட்சி எப்படி நடைபெறப் போகிறது என்றும் கோடிட்டு காட்டினார். கூடவே அவருடைய இயல்பான அன்னையை இழந்த பிள்ளையின்
ஒரு சோகமும் அந்த பேச்சில் இருந்தது. இது ஒரு கம்ப்ளீட் ஸ்பீச் என்ற பார்க்க முடிகிறது. அதேபோல் அம்மாவும் கழகமுமே உலகம் என்று வாழ்ந்த என்னை இன்னும் எஞ்சியிருக்கும் காலத்தையும் கழக கண்மணிகளுக்காக வாழ வேண்டும் என்ற உறுதியை கொடுத்துள்ளது என்று சொல்லியிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உலக வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா தன்னோட வயதில் கொஞ்சம் கூட இருக்கிறவங்கள தான் அப்பா ஸ்தானத்தில் நான் வச்சுக்கிறேன், இல்லை அம்மா ஸ்தானத்தில் வச்சுக்கிறேன்னு தான் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை விட வயதில் குறைந்தவர் தான் சின்னம்மா. ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் வாழுகின்ற காலத்தில் ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறார்கள் என்றால், எனக்கு தாய் இல்லை, தந்தையும் இல்லை, ஆனால் எனக்கு தாயும் தந்தையுமாக சின்னம்மா அவர்கள் தான் இருக்கிறார்கள், எனக்கு வேறு யாரும் கிடையாது என்று ஒரு பதிவை செய்கிறார். சில விஷயங்களில் சில ஜாதி சாயங்கள் எல்லாம் பூசப்பட்டன எதிர்க்கட்சிகளால். ஆனால் அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளியை தன்னுடைய கன்னி பேச்சில் வைத்து விட்டார். இந்த அரசு எப்படி இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல், இன வேறுபாடு இல்லாமல் ஆட்சி நடத்தினார்களோ, கட்சி நடத்தினார்களோ, எப்படி சாதாரண கிளைக்கழக செயலாளரை கூட எம்எல்ஏவோ எம்பியாகவோ மந்திரியாகவோ முதலமைச்சராகவோ கூட அழகு பார்த்தார்களோ, அதேபோல்தான் அவர் வழியிலேயே இந்த ஆட்சியும் நடக்கும், இந்த கட்சியும் நடக்கும் என்ற ஒரு உறுதிமொழியை இந்த கன்னி பேச்சில் சின்னம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதைவிட இந்த அனைத்து இந்திய அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய இந்த ஏகோபித்த கருத்தில் பொதுச் செயலாளராக அவரை தேர்ந்தெடுத்த விதத்தை திமுக எப்படி பார்க்கிறது என்றால், திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் எப்படி பேசிக்கொள்கிறார்கள் என்றால், இன்று வரை திமுகவினுடைய தலைவரிடம் இருந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ஸ்டாலின் ஒரு தலைமை பதவியை இன்று வரை அடைய முடியவில்லை. இது தமிழகத்திலே சியாம் சார் சொன்னார்கள், உத்தரப்பிரதேசத்திலே, நான் தமிழகத்திலே சொல்லுகிறேன். இன்று வரை ஸ்டாலினால் துணை முதல்வராக கூட இருந்து விட்டார், கட்சியினுடைய தலைமை பதவியை அவரால் அடைய முடியவில்லை. செயல் தலைவராக போறாருன்னு சொல்லி இன்று வரை முடியவில்லை. ஏனென்றால் அப்படி ஒரு குழப்பம். ஆனால் நீங்கள் அனைத்து இந்திய அதிமுகவை பாருங்கள், ஒரு சிறு குழப்பங்கள் கூட இல்லாமல் ஒரு நகர செயலாளரோ, ஒரு ஒன்றிய செயலாளரோ, ஒரு கிளைக்கழக செயலாளரோ ஒரு தமிழகத்தில் எந்த மூலையாவது ஒரு இடத்தில் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இந்த கழகத்தினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் கவனித்து அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு பொதுச் செயலாளராக பதவியேற்கிறார் என்றால், இதை திமுக எந்த அளவிற்கு வேதனைப்பட்டிருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுக இருக்கிறது. ஆனால் ஒரு சிறு சலசலப்பு கூட இல்லாமல், ஏன்னால் ஆளும் அதிகாரத்தில் இருக்கும்போது தான் சலசலப்பே உருவாகும். இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கும்போது கூட, அதிகார வலிமையில் இருக்க கூட ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடிய ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து விடலாம். ஆனால் இன்றைக்கு பொதுக்குழுவில் அனைத்து இந்திய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து, முதல்வர் உள்பட இன்றைக்கு பொதுச் செயலாளராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதற்கான ஒப்புதல் தான் இந்த தீர்மானம், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற வரலாறு உலகத்தில் எந்த இடத்திலையும் எந்த நாட்டிலையும் நடக்காத ஒரு விஷயம்தான். எஞ்சி இருக்கிற நாட்களிலும் கழக கண்மணிகளுக்காக என் வாழ்நாளை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே, அதை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த உரையிலே, இந்த கெட்டிஸ்பர்க் உரை தான் மிகச்சிறந்த உரை என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த உரையிலே இன்று நாட்டு அரசியலையே தென்னாட்டு பக்கம் திருப்பி காட்டிய ஒரு தேவதை இல்லாத அரசியல் மாடம், இந்த தேவதை இல்லாத அரசியல் மாடம் இன்று களை இழந்து நிற்கிறது. ஆனால் எனக்கோ அனைத்தையுமே இழந்துவிட்ட நிலை. 75 நாட்கள், எவ்வளவோ போராட்டங்கள், நம் அம்மாவை மீட்டுவிட வேண்டும் என்கிற மருத்துவர்கள் போராட்டத்தோடு கோடானு கோடி தொண்டர்களாகிய நமது ஆன்மீக வழிபாடுகளும் ஒன்று சேர அவை நம் அம்மாவை காப்பாற்றிவிடும் என்று உறுதியாக நம்பினேன். அதிதீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து தனி அறைக்கு வருகிற அளவுக்கு அம்மாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. எய்ம்ஸ் மருத்துவர்களை வரவழைத்தும் தலைசிறந்த சிகிச்சைகள் மேற்கொண்டோம். லண்டன் மருத்துவர்களை தொடர்ந்து சிங்கப்பூர் மருத்துவர்களின் பிசியோதெரப்பி சிகிச்சை தொடங்கப்பட்டது. இன்னும் சில நாட்களில் அம்மாவை பூரண நலம் பெற்ற முழு மதியாக போயஸ் தோட்டத்துக்கு அழைத்து வந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிற வேளையிலே அம்மாவின் இதய துடிப்பை நிறுத்தி 10 கோடி தமிழ் மக்களின் பாச தாயை நம்மிடமிருந்து இறைவன் பறித்து கொண்டார். எவ்வளவோ
வதந்திகளை பரப்புகின்ற இந்த வேளையிலே வதந்திகளுக்கெல்லாம் பதில் கூறுகின்ற விதமாக உருக்கமாகவும் உண்மையாகவும் இருந்த ஒரு ஒப்பற்ற உரை. நடராஜன் அண்ணன் எங்கள் காலேஜ் டேஸில் எங்களுக்கு ஒரு ஹீரோ. ஆக்சுவலாக அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் தலகர்த்தர். 4 தலகர்த்தர்களில் அவரும் ஒருவர். அந்த 4 தலகர்த்தர்களில் 3 பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார்கள். அவர் பப்ளிக் ரிலேஷன்ஸ் என்றில்லை, மக்கள் மனங்களை கவர்கின்ற வகையிலே பழகின்ற ஒரு மனிதர். ஒரு எளிய குடும்பத்திலிருந்து, விவசாய பின்னணியிலிருந்து பிறந்து வளர்ந்து இன்றைக்கு உலகம் போற்றுகின்ற அளவிற்கு உயர்ந்திருக்கிறார் என்றால் எந்த அளவிற்கு அவர் தனது தியாகத்தை வளர்த்தெடுத்திருப்பார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அருமை நண்பர்கள் வைத்திருக்கின்ற அந்த பேனர்களிலே தியாக தலைவி என்று போட்டிருந்தார்கள். எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது நாம் பார்த்து, நாம் பழகி, அதே நேரத்திலே மிக மிக மென்மையாக பேசுகின்ற ஒருவர் இன்றைக்கு இவ்வளவு பெரிய இயக்கத்தின் பொதுச் செயலராகி இவ்வளவு பெரிய முழக்கத்தை, கெட்டிஸ்பர்க் உரையை விட ஒரு பெரிய முழக்கத்தை இன்றைக்கு எழுப்புகின்றார். அந்த முழக்கத்திலே எதிரிகளுக்கு பதில் இருக்கின்றது, தொண்டர்களுக்கு ஆறுதல் இருக்கின்றது, தனக்கு தானேயும் நம்பிக்கையை ஊட்டிக் கொள்கின்றார். ஆக இந்த வருங்காலம் என்பது வாழ்வு மிக்கதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற எவருக்குமே இந்த உரை புதிய உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. கட்சிக்காக உரையாற்றுவது என்பது வேறு, கட்சி எப்படி போக போகிறதுன்னு சொல்வது வேறு. ஆனால் நம்மை விமர்சிப்பவர்கள் கூட, மாற்று அணியினர் கூட நம்மை ஏற்றுக்கொள்ளும் வகையில் நம்முடைய செயல் திட்டங்கள் இருக்கும் என்கிற அங்கேதான் ஒரு ஸ்டேட்ஸ்மனுக்குரிய ஒரு குவாலிட்டியை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அவர் காட்டிய வழியில் நம் பாதை, அவர் காட்டிய வழியில் நம் பயணம், நெல்முனை அளவு மாறாமல் பயணம் செய்வோம் என்று சொல்லியிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு சோதனைகளை, இடையூறுகளை சந்தித்து வெற்றி சரித்திரம் படைத்தது. நம்முடைய மரியாதைக்குரிய மூத்த அண்ணன் ஷியாமு கூட குறிப்பிட்டார்கள். இந்தியாவுடைய மிகச்சிறந்த ஒரு தலைவராக விளங்கிய இந்திரா அவர்கள் இருந்த கட்சியை 2 ஆக்கினார். ஒன்று காங்கிரஸ், மற்றொன்று ஸ்தாபன காங்கிரஸ். ஆனால் 2ஆக இருந்த கட்சியை ஒன்றாக்கிய பெருமை புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்குத்தான் சரி. இது உலக அரசியல் வரலாற்றில் எந்த இடத்திலும் நிகழ்ந்ததில்லை. இது வரலாற்று ஆய்வாளர்களுக்கு நன்கு தெரியும். அப்படிப்பட்ட தலைவி என்ன நமக்கு விட்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னால், உழைப்பும் தியாகமும் அர்ப்பணிப்பும் விசுவாசமும் கொண்டு கழகப்படியும் மக்கள் படியும் ஆற்ற வேண்டும் என்பதைத்தான் நமக்கு விட்டு சென்றிருக்கிற ஒரு பாடம். அவர் எப்போதுமே புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு இயக்கம், மக்கள், அரசு, கட்சி இப்படி தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தலைவி. 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைக்கிறவர் என்று சொல்கிறோம். தொடர்ந்து 20 மணி நேரம் எப்படி உழைக்க முடியும்? 4 மணி நேரம் ஓய்வு இருந்தால் போதுமா என்றெல்லாம் பல்வேறு எதிர்க்கட்சிகள் பல காலகட்டங்களில் கேட்டது உண்டு. ஆனால் நாங்கள் எல்லாம் அவரிடத்தில் அமைச்சராக இருந்து, வேறு தலைமை கழக நிர்வாகியாக இருந்து பல்வேறு காலகட்டங்களில் பழகி இருக்கிறோம். எப்போதுமே எப்படி ஒரு இராணுவ வீரரை போல ஒரு மிடுக்கோடு ஒரு தோட்டத்தில் கம்பீரமான ஒரு குரலில் நள்ளிரவில் கூட ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உத்தரவில் எந்த விதமான ஒரு இடர்பாடும் இருக்காது, தெளிவான உத்தரவாக இருக்கும். அந்த உத்தரவுகள் சிறு குழந்தைகளுக்கு கூட அந்த உத்தரவுகளை படித்து காட்டினால் அப்படியே நிறைவேற்றுவார். அப்படி தெளிவான உத்தரவை பிறப்பிப்பார் புரட்சித் தலைவி அம்மா. இது எல்லாம் பார்த்து உணர்ந்தவர் தான் சின்னம்மா அவர்கள். ஒரு நிர்வாக ஆற்றலும் ஒரு திறமையும் ஆளுமை பண்பும் உடனடியாக வருவதில்லை. தொடர்ந்து அது பயிற்சி, முயற்சி வருகிற போதுதான் அவற்றிலிருந்து ஒரு பெரிய ஒரு தலைவராக மலர முடியும். ஏற்கனவே அவர் ஒரு அரசியல் பின்னணி உள்ள ஒரு குடும்பம், ஒரு விவசாய குடும்பம், மக்களுக்கு தொண்டு செய்கிற குடும்பம், எல்லாருக்கும் உதவி செய்கிற எண்ணம் படைத்தவர் என்கிற ஒரு பின்னணியிலிருந்து வளர்ந்து வருகிற சின்னம்மா அவர்களுக்கு வறுமை என்றால் என்ன என்று தெரியும், துயரம் என்றால் என்ன என்று தெரியும், வசதி என்றால் என்ன என்று தெரியும், அதிகாரம் என்னவென்றால் தெரியும், அதிகாரத்தை இழந்து விட்டால் சலாம் போடுகிற கூட்டம் குறையும் என்பதும் தெரியும், அதிகாரம் வந்து விட்டால் சலாம் கொஞ்சம் அதிகமாகிவிடும் என்பதும் தெரியும். இப்படி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சூழ்நிலைகளை அறிந்தவர். ஆக இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சின்னம்மா அவர்கள் இன்று நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று கேட்டால், அம்மா அவர்கள் விட்டு சென்றிருக்கிற பணி, இந்த தேர்தல் காலத்தில் அம்மா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள்,
மீதம் இருக்கக்கூடிய மக்கள் பணிகள், இந்த இயக்கத்தை ஒரு மகத்தான பணியாக மாற்றி காட்டுவது, நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்கிறது. இன்னும் பலமான ஒரு இயக்கமாக அது வளர வேண்டும். உழைத்தவர்களுக்கு வாய்ப்பு. அடிப்படை தொண்டன், அடிமட்ட தொண்டன் உழைக்கிறானா, அந்த உழைக்கிற தொண்டன் யார், எப்படிப்பட்டவர் என்று அறிந்து உடனடியாக உயர்வு கொடுக்கிறவர். அதுதான் அவர் விட்டு சென்ற அடையாளங்களை நாம் பின்பற்றுவோம். இம்மியளவும் குறையாமல் அரசையும் நல்ல முறையில் எடுத்து செல்கிற பணி, அதன் மூலம் மக்கள் வளர்ச்சிக்கான பணிகள் என்பதைத்தான் இன்றைய தினம் கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். அதாவது நீங்கள் சொன்னீர்கள், அவர்களுக்கு வறுமை என்றால் என்னவென்று தெரியும், பசி என்றால் என்னவென்று தெரியும், செழிப்பென்றால் என்னவென்று தெரியும், அதிகாரம் என்றால் என்னவென்று தெரியும். இன்னொன்றும் அவருக்கு தெரியும், கருணாநிதி சூழ்ச்சிகளை எல்லாம் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதும் அவர் அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்டார். ஷியாம், அவர் காட்டிய வழியில் நம் பாதை, அவர் காட்டிய வழியில் நம் பயணம். நெல்முனை அளவு மாறாமல் பயணம் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறாரே, இதன் உட்பொருள் என்னவென்று நினைக்கிறீர்கள்? உட்பொருள், அம்மாவுக்கென்று ஆசைகள் இருந்தன, அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருந்தது. அது இந்த இயக்கம் வாழ வேண்டும், தமிழ் மக்களை இந்த இயக்கம் வாழ வைக்க வேண்டும் என்பதுதான். இத்தனை ஆண்டு காலமாக அது நிறைவேறியது. இனிமேலும் அது நிறைவேறி கொண்டுதான் இருக்கும். இனிமேலும் அது நிறைவேறுவதற்கான சூளுரையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதிய பொதுச் செயலாளர் எடுத்திருக்கிறார். அந்த சூளுரையை அவர் இத்தனை லட்சம் தொண்டர்களுக்கு முன்னிலையில் சொல்லியிருக்கின்றார். நீங்கள் சொன்னது போல இவரது குரல் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. நீங்கள் கூட பேசியிருப்பீர்கள் அவரோடு. ஆனால் என்னை போன்றவர்கள் எல்லாம் நடராஜன் வீட்டுக்கு போகும்போது ஒரு இல்லத்தரசியாக வணங்கியதோடு சரி, அல்லது வாங்க என்று கூப்பிடுவார்கள். இவ்வளவுதான் நாங்கள் கேட்டதெல்லாம். ஆனால் நான் இன்றைக்கு உண்மையிலேயே வியந்து போனேன். என்னவென்றால், ஒரு இயக்கத்தின் பொதுச் செயலாளராக, புதிய பொதுச் செயலராக, அதுவும் எப்பேற்பட்ட புதிய பொதுச் செயலாளர் என்றால் எம்ஜிஆரை போல, அம்மாவை போல, அந்த ஷூஸ், இவர்கள் நிற்கின்ற அந்த காலணிகள் மிகப்பெரியவை. அப்பேற்பட்ட காலணிகளிலே நாம் நிற்க வேண்டும் என்று நினைக்கும் போதே நமக்கு உள்ளத்திலே ஒரு நடுக்கம் ஏற்பட்டு விடும். அதனால்தான் அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்ற வார்த்தையும் பயன்படுத்தினார். யாராலும் நிரப்ப முடியாது என்ற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு, தனக்கு பின்னால் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்று சட்டமன்றத்திலே நம் அம்மா சிங்கம் போல கர்ஜித்தார். அது அவர்களுக்கு மட்டும் பதில் அல்ல, இந்த உலகுக்கே சொன்ன செய்தி. இந்த உலகுக்கே சொன்ன செய்தியை ஏன் நினைவுபடுத்துகின்றார் என்றால், இயக்கமும் இயக்கம் சார்ந்த தொண்டர்களும் அம்மா வகுத்து கொடுத்த பாதையிலிருந்து அல்லது மக்கள் கழகம் வகுத்து கொடுத்த பாதையிலிருந்து விலகிவிடக்கூடாது. விலகினால் இராணுவ கட்டுப்பாடோடு கண்காணிக்க நான் இருக்கிறேன் என்றுதான். ஆக கட்டுப்பாடு தொடர்கிறது, கண்காணிப்பு தொடர்கின்றது, தாய் உள்ளமும் தொடர்கிறது. நெல்முனை அளவு கூட மாறாமல் பயணம் செய்வோம் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எல்முலை அளவும் குறையாது என்பது என்னவென்றால், மக்களுக்காக விற்று சென்ற பணிகளை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததை விட தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்காததை தான் நிறையா செய்திருக்கிறார் என்பது வரலாறு. இன்றைக்கும் அம்மாவுடைய திட்டமான இந்த அம்மா உணவகங்களை சென்ற ஆண்டு மிகப்பெரிய வெள்ளத்தில் இந்த சென்னை தவிக்கும் போது கூட இங்கே இருக்கிற மக்களுக்கு அது பயன்பெற்றது. இப்போ நடந்த மிகப்பெரிய புயலிலும் அந்த அம்மாவுடைய உணவகத்தான் ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் அன்றைக்கு உணவு வழங்கியது. அவ்வளோ பெரிய ஒரு இழப்பில் உணவு வழங்கியது. இப்படி மக்கள் நலத்திட்டங்கள் அத்தனையுமே ஒரு இம்மி பிளகாமல் அனைத்து இந்திய அதிமுக ஆட்சி தரும் என்பதை உலக மக்களுக்கு எப்படி சட்டமன்றத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உரையாற்றினார்களோ அதை எடுத்துக்காட்டாக சொன்னதனுடைய விளைவு எதிர்கட்சிகளும் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்ற சூழ்நிலை தான். அனைத்து இந்திய அதிமுகவுடைய தொண்டர்களுக்கெல்லாம் 89 சூழ்நிலை இந்த கட்சிக்கு வரவில்லை. இந்த பதவியேற்பு விழாவில் சின்னம்மா அவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று வேர்ல்டு கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் டிவிக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் நிற்கும். அன்னைக்கு எல்லாருமே விடுமுறை எடுத்துகிட்டு வீட்டில் உட்காந்து பார்ப்பாங்க என்னன்னு. அதுபோல் மாற்று கருத்து உள்ளவர்கள், மாற்று இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள், மாற்று கருத்தோடு நம்மளோட முரண்பாடாக இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த கன்னி பேச்சை கேட்டுவிட்டு அவர்கள் சொல்லுகின்ற விளக்கம், இனிமேல் வேறு கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆளுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் இன்றைக்கு நிசப்தமான உண்மை. அதை நானே கேள்விப்பட்டேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பல்வேறு பாடங்களை கற்றிருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால், எம்ஜிஆருடைய காலகட்டத்தில் அவராலே உருவாக்கப்பட்ட அண்ணன் ஷியாம் சொன்னார்கள் அல்லவா, எஸ்டிஎஸ் போன்றவர்கள் நமது கழகத்தை தொடங்கி பின்னாளிலே தோல்வியுற்றார்கள்.
அதற்கு பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு 2ஆக பிரிந்தது. அதற்கு பிறகு அம்மா அவர்கள் காலத்தில் அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்டவர்களே 96இல் புதிய கட்சியை தொடங்கினார்கள். அது பின்னாளில் அவர்களும் தோல்வியுற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சரணடைந்தார்கள். ஆக பல்வேறு பேர்களை நம்பி சில பேர் 1-2 பேர் போயிருக்கிறார்கள். அப்படி போனவர்களுக்கு ஒரு சரியான பாடத்தை காலம் வழங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் ஒரு சக்திமிக்க ஒரு தலைவர் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்த முடியும் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவேதான் காலம் தந்திருக்கிற கொடையாக, கடவுள் தந்திருக்கிற விடையாக சின்னம்மா அவர்களை எல்லோரும் நாங்கள் பார்க்கிறோம். அம்மா இருக்கும்போது என்ன சொன்னாங்க, 2016 தேர்தலுக்கு முன்பு சில திரைப்பட கலைஞர்கள் அவரை சந்தித்து நூற்றாண்டு கொண்டாட வேணும்னாங்க. சினிமா நூற்றாண்டை உடனடியாக கொண்டாடணும் அப்படின்னாங்க. அப்பொழுது அம்மா அவர்களிடம் சொன்னாராம், Do you think I will not come back to power? I got 2 important missions. One is the cinema centenary and my mentor புரட்சி தலைவர் சென்டினரி என்று ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அப்போதே உறுதி கொடுத்தார்கள், புரட்சி தலைவரின் நூற்றாண்டை நான் எப்படி கொண்டாடப் போகிறேன் என்று. அதே பாணியில் இப்பொழுது இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நூற்றாண்டு விழாவை அவருடைய உருவப்பருவம் படித்த நாணயத்தை வெளியிட்டு அஞ்சல் தலையும் வெளியிடுவதற்கு மத்திய அரசுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடிதம் எழுதி அதை நிறைவேற்றி தரும் என்றும் ஆண்டு முழுவதும் எம்ஜிஆருடைய பிறந்த நாளினுடைய நிகழ்வை கொண்டாடும் என்றும் அறிவித்திருப்பது லட்ச கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தந்திருக்கிறது. ஆக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நூற்றாண்டில் ஒரு மகத்தான ஒரு மைல்கல்லை நோக்கி அடியெடுத்து வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மைல்கல்லாக இந்த நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில், இந்த நூற்றாண்டுடைய தொடக்க நிகழ்வாக எம்ஜிஆரும் அம்மாவும் கொடுத்த பரிசாகத்தான் இந்த நூற்றாண்டின் பரிசு சின்னம்மா என்று நாம் சொல்லலாம். அம்மாவின் விருப்பப்படி, அவர் கனவு கண்டபடி புரட்சி தலைவரின் நூற்றாண்டை ஆண்டு முழுவதும் கொண்டாடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பொதுவாக சக்திகள் 2 வகை. ஒன்று இயங்கு சக்தி, இன்னொன்று இயக்கும் சக்தி. இந்த இயங்கு சக்தியை பற்றி கழகத்தின் புதிய பொதுச் செயலாளர் அவர்கள் அவரது உரையிலும் குறிப்பிட்டிருக்கிறார். அதுதான் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நம்மை இயக்கும் சக்தி எது? இந்த கேள்வியை அவர் எழுப்பவில்லை, விடையளித்திருக்கிறார். நம் அம்மாவின் எதிர்பார்ப்பு தான் நம்மை இயக்கும் சக்தி. அது தொடர்ந்து அமைந்திட வேண்டும். அதற்கு அணையாத நெருப்பாக நாம் ஒவ்வொருவரும் அதை இதயத்தில் நிலைநிறுத்த வேண்டும். ஆக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டு விழா என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு இதய சக்தி. அந்த இதய சக்தியை நீங்கள் குறிப்பிட்டது போல மிகப்பெரிய அளவிலே கொண்டாட வேண்டும் என்று விரும்பியது அம்மாவின் இதயம். இன்றைக்கு அவர்கள் நம்முடன் இல்லை. அந்த நிலைமையிலே காலம் அளித்த கொடையாக நமது வைகை செல்வன் அவர்கள் கூறியது போல கடவுள் அளித்த விடையாக இன்றைக்கு இவர்கள் புதிய பொதுச் செயலாளராக பதவியேற்றிருக்கின்றார். இதிலே பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கிறது. அம்மா அவர்கள் பல மொழிகளிலே பேசக்கூடிய வல்லமையும் திறமையும் பெற்றவர்கள். ஆனால் எங்களுக்கு தெரிந்த திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் எளிய விவசாய பின்னணியில் இருந்து வந்தவர்கள். அவர்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஹிந்து, பிபிசி போன்ற நிறுவனங்களில் பணியாற்றியவர் அப்சரா ரெட்டி என்ற அவரது பெயர், ஒரு திருநங்கை. அவரது பத்திரிகையான ப்ரோவோக் என்ற பத்திரிகைக்கு ஆங்கிலத்திலே இவரிடம் ஒரு பேட்டி எடுத்திருக்கிறார். முதல் தமிழ் பேச்சை கேட்டு நாமெல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே, வருகின்ற புத்தாண்டிலே இவர்களது ஆங்கில பேட்டி வருகிறது. சின்னம்மாவுடையது. ஆமா, ஆங்கில பேட்டி வருகிறது. அது மட்டுமல்ல, she has equipped herself. அது நிறைய பேருக்கு தெரியாது. 30 வருடங்களாக அவர் யாருடன் இருந்தார்? ஒரு மிகப்பெரிய ஆளுமையின் கீழ் இருந்தார். அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு அவர் பிற மொழிகளை கற்றிருப்பார், எந்த அளவுக்கு நவீன தொழில்நுட்பத்தோடு அவர் இணைந்திருப்பார், இது பலருக்கு தெரியாது. ஆனால் அவர் நவீன தொழில்நுட்பத்தோடு இணைந்திருக்கிறார். இன்றைக்கு வரபுலத்துக்கு சென்றால் கூட அங்குள்ளவர்களோடு சரளமாக உரையாடுகின்ற அளவுக்கு மொழியறிவு அவருக்கு இருக்கின்றது. நுட்பமும் அவருக்கு இருக்கின்றது. இது போக போகத்தான் இவர்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு எளிமையான தலைவர் இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு தலைவராகிவிட்டார், இவ்வளவு பெரிய இயக்கத்துக்கு பொதுச் செயலாளராகிவிட்டார் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால்
அவர் வலிமையான தலைவர் என்பதை காலம் உணர்த்துகிறது. அதாவது ஒரே ஒரு நிமிஷங்க, காலம்தான் ஒரு தலைவர்களை உருவாக்குகிறது. ஈரோடு வெங்கட்டநாயக்க ராமசாமியை காலம் பெரியார் என்று அழைத்தது, மக்கள் ஏற்றுக்கொண்டார். சின்ன காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரையை காலம் அண்ணா என்று அழைத்தது, எல்லோரும் ஏற்றுக்கொண்டார். மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரனை காலம் எம்ஜிஆர் என்று அழைத்தது, எல்லோரும் ஏற்றுக்கொண்டார். ஜெயலலிதா என்கிற ஒரு ஆளுமையை அம்மா என்ற ஒரு கருணை படைத்த காரணத்தினால் உலகமே அவரை அம்மா 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 என்று தன் தாயாக பெற்ற தாயாக நினைத்து எல்லோரும் அழைத்தார். இன்று சசிகலா என்கிற இந்த ஆளுமையை எல்லோரும் சின்னம்மா என்று அழைக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்களும் நானும் கொடுத்த பட்டமல்ல, இது காலம் கொடுத்த பட்டம். காலம்தான் ஒரு தலைவர்களை தீர்மானிக்கிறது. அப்படிப்பட்ட காலம் தீர்மானித்த ஒரு தலைவராக பரிணமிக்கக்கூடிய ஒரு திராவிட சக்தியாக சின்னம்மா அவர்கள் திகழ்வார்கள். தந்தை பெரியாரின் தன்மானம், தந்தை பெரியாரின் தன்மானம், பேரறிஞர் அண்ணாவின் இனமானம், புரட்சி தலைவரின் பொன்மனம், அம்மா அவர்களின் துணிச்சல், இந்த நான்கையும் தான் அவர் தனது பேச்சிலே குறிப்பிட்டுக் கொண்டே வருகின்றார். இந்த நான்கும் இணைந்த ஒரு பொதுச் செயலராக இவர் பரிமணிப்பார் என்பதுதான் எங்களது நம்பிக்கை. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இயற்கையே சின்னம்மாவுக்கு வழங்கிய ஒரு வாய்ப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 100வது பிறந்த நாளை கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து இன்றைக்கு சிறப்பாக நடத்துவேன் என்ற ஒரு உறுதிமொழியை அளித்திருக்கிறார் அவருடைய கன்னி பேச்சு. அம்மாவின் கனவுப்படி இந்த இயக்கத்தை தோற்றுவித்த புரட்சி தலைவரின் நூற்றாண்டை கொண்டாடுவோம் என்று சொல்வதன் மூலமாக இந்த இயக்கத்தின் வேறாக புரட்சி தலைவர் என்கிற சக்தி இன்னும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பேசியதாகத்தான் நான் பார்க்கிறேன். அம்மாவின் மறைவுக்கு பிறகு ஏராளமான கேட்க சகிக்காத வதந்திகள் பரவி கொண்டிருந்தது. சின்னம்மாவின் இந்த உரை அதற்கு முற்றுப்புள்ளி வைத்ததாக நான் பார்க்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? சின்னம்மாவுடைய உரைக்கு பிறகு தமிழகம் ஒரு நிசப்தத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறது. பல்வேறு வதந்திகள், பல்வேறு சர்ச்சைகள், பல்வேறு ஊகங்கள் சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயை போல பரவி இருந்தது. புரட்சி தலைவி அம்மாவுடைய மரணம் குறித்தான வதந்திகள், மருத்துவமனை சிகிச்சை குறித்தான வதந்திகள், பல்வேறுபட்ட செய்திகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உடைந்துவிடும் என்கிற வதந்திகள், இது வேறு ஒரு கட்சிகளினுடைய சூழ்ச்சி விலையில் விழுந்து விட்டதாக வதந்திகள், இன்னும் பல பேர் இந்த இயக்கத்தை வழிநடத்தப் போகிறார்கள் என்கிற ஒரு உந்துதல்கள் என்கிற பல்வேறு பொய் செய்திகளை கொண்டு ஒரு கோபுரத்தை கட்டியது சில விஷமிகள். ஆனால் இவையெல்லாம் இன்றைய தினம் சின்னம்மா அவர்களுடைய உரையின் மூலம் தவிடுபடியாயிருக்கிறது. இதை நான் சத்தியமாக உறுதியிட்டு அறுதியிட்டு சொல்லுவேன். மருத்துவமனையில் எவ்வளவோ உயர்தர சிகிச்சை, எத்தனையோ துன்பம் சோதனை வந்தபோது கூட அதிலிருந்து மீண்டெழுந்து வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்பேன். அப்படி ஒரு மகிழ்ச்சியான வரவேற்பை தான் போயஸ் தேட்டத்துக்கு அழைத்து சென்று விடலாம் என்ற நிலையில் தான் பல்வேறு நிலைகளில் அவர்கள் உடல்நிலை தேறி வந்த நிலையில் வேறு வார்டுகளுக்கு மாற்றப்படுகிற சூழ்நிலை இருந்தும் கூட தன்னை நம்பி வந்தவர்களை கைவிடாத புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மரணத்தின் மூலம் நம்மை கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிற போது கல்லஞ்சக்காரனுக்கு கூட இதயத்திலிருந்து ஈரம் கசியும். அந்த காட்சியிலே நாங்கள்லாம் அழுது போய்விட்டோம். அது மருத்துவ அறிவே இல்லாதவர்கள், கையில் ஏதோ ஒரு செல்ஃபோன் கருவி இருக்கிறது என்பதற்காக, வாட்ஸ்அப் இருக்கிறது என்பதற்காக இஷ்டத்திற்கு அவதூறு பரப்பி என்னவெல்லாமோ செய்திகளை பரப்பி வந்தார்கள். ஆனால் உள்ளே படுத்திருப்பது ஒரு முதல்வர், அவரை கவனித்து கொண்டிருப்பது மத்திய அரசால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஆளுநர், அதற்கு மேலாக மத்திய உள்துறை அமைச்சர், எய்ம்ஸ் மருத்துவர்கள் என்று இத்தனை மருத்துவ வல்லுநர்களையும் அவமானப்படுத்தும் விதமாக அவர்கள் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்களை கூட கேவலப்படுத்தும் வகையில் செய்திகள் வந்தது. இவருடைய உரை அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து விட்டது என்று கேட்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைத்து விட்டது. அதாவது நமது வைகைச்செல்வன் அவர்கள் கூறியது போல சொல்லவே கூசுகின்ற அளவுக்கு வதந்திகளையே பரப்புவதை முழு நேர வேலையாக கொண்டு சிலர் செய்தார்கள். அதுவும் குறிப்பாக இந்த சமூக வலைதளங்கள் வந்த பிறகு வதந்தி பரப்புவது என்பது மிக வாடிக்கையாகிவிட்டது. அதோடு இல்லாமல் அதாவது ஒரு நம்முடைய மானசீகமான ஒரு தலைவர், அந்த தலைவருக்கு சிகிச்சை அளித்த ஒரு மருத்துவர்களுக்கு ஒரு குறைந்தபட்சம் நன்றி சொல்ல வேண்டாமா? நன்றி சொல்கிற பண்பாடு கூட இல்லாமல் அவர்களை பற்றி அவதூறு பரப்பினால் எவ்வளோ பெரிய ஒரு கொடூர செயல் முச்சம். இதில் அப்போலோ மருத்துவமனையிலே அம்மா அவர்களை கவனித்து கொண்ட ஒரு பெரிய நிபுணர் நரசிம்மன் என்பவர் ஒரு மருத்துவர்,
ஜிப்மர் மருத்துவமனையிலே பயிற்சி பெற்றவர், அமெரிக்காவிலே வந்து இந்த துறையிலே சிறந்தவர். ரெஸ்பிரேட்டரியில் ஒரு பெரிய ஆள். அவரே வந்து அம்மா அவர்களோடு பேசி கொண்டிருக்கும் போது, அதாவது சிகிச்சை நடக்கின்ற காலகட்டத்திலே இருவரும் பேசி கொண்டிருக்கும் போது, பொழுதுபோக்காக நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று இவர்கள் கேட்கிறார்கள். எனது பொழுதுபோக்கு புத்தகங்கள் வாசிப்பது தான் என்று நமது டாக்டர் கூறுகிறார். அம்மாவுக்கும் புத்தகங்கள் வாசிப்பது மிகப்பெரிய பொழுதுபோக்கு என்று நம்ம அனைவருக்கும் தெரியும். என்ன புத்தகங்கள் வாசித்தீர்கள் என்று இருவரும் பேசிக்கொள்ளும் போது ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தின் பெயரை சொல்லி, அது வந்து செஞ்சீனத்தின் அதிபராக இருந்த மாசேதுங் பற்றிய ஒரு புத்தகம் அவரது மருத்துவர் எழுதியிருக்கிறார். அதாவது ஒரு மருத்துவர் தன்னிடம் வைத்தியம் பார்த்த ஒரு பெரிய மாபெரும் தலைவர், அவர் ஒரு பேஷண்ட்டும் கூட எழுதியிருக்கிறார். அதை படித்தீர்களா என்று கேட்கிறார். டாக்டருக்கு பெரிய ஆச்சரியம், அவர் படித்ததில்லை, பழைய புத்தகம். உடனே இவர் வந்து அவருக்கு தெரியாமலேயே தன் உதவியாளரை விட்டு அந்த புத்தகத்தை இன்னொரு பிரதி வாங்கி கொண்டும் வர சொல்கிறார். 10-15 நாட்கள் கழித்து இந்த டாக்டர் கூறுகிறார், இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த பேட்டி. டாக்டர் கூறுகிறார், 10-15 நாட்கள் வலி மிகுந்த அந்த செயற்கை சுவாச சிகிச்சைக்கு பிறகு ஒரு நாள் அவர் என்னிடம் கேட்டார், உங்களுக்கு அந்த புத்தகம் வந்து சேர்ந்து விட்டதா என்று. இன்று எனது மேஜை மீது அந்த புத்தகம் இருக்கிறது, ஆனால் அந்த புத்தகத்தை எனக்கு அன்பளிப்பாக தந்த அந்த பேஷண்ட் இல்லை. எவ்வளவு ஒரு வருத்தமான பதிவு. இதையெல்லாம் இவர்களும் படித்துத்தான் இருப்பார்கள். அப்படி இருந்தாலும் இந்த மரணத்தில் என்ன சந்தேகம் இருக்கிறது? சுதாங்கன், நீங்கள் கூறியது போல இந்தியாவின் தலை சிறந்த மருத்துவர்கள் வந்தார்கள், சிங்கப்பூரிலிருந்து மருத்துவர்கள் வந்தார்கள், லண்டன் டாக்டர்கள் வந்தார்கள், ஆளுநர் நேரடி பார்வையில் இருக்கிறார், உள்துறை அமைச்சர் நேரடி பார்வையில் இருக்கின்றார். இதற்கு பிறகு இதிலே ரகசியம் என்ன இருக்கிறது, என்ன மர்மம் இருக்கிறது? ஆனால் அத்தனை கேள்விகளுக்கும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் அதே நேரத்திலே யாரையும் காயப்படுத்தாமலும் இந்த உரையிலே விடை இருக்கிறது. இந்த உரையில் அதற்கு மறுப்பு கொடுத்திருக்கிறாரா இல்லையா? மறுப்பு வந்து அழகாகவும் எளிய மக்கள் கூட, ஏழை எளிய மக்கள் கூட புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலும் அடிமட்ட தொண்டர்கள் கூட புரிந்து கொள்ள சூழ்நிலையை தான் கொடுத்திருக்கிறார். இந்த வதந்தியை இந்த 75 நாட்களாகவும் 5ஆம் தேதியிலிருந்தும் இன்று வரை சின்னம்மா அவர்கள் பதவியேற்கக்கூடாது, இந்த பொதுச் செயலாளர் பதவியை அவர் அடையக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு பரப்பப்பட்ட செய்தி தான் இந்த செய்தி. நீங்கள் குறிப்பிட்டதை போல எல்லா உயர்தர சிகிச்சையும் வழங்கப்பட்டது என்பது இதை பரப்பியவர்களுக்கு நன்கு தெரியும். ஏனென்றால் இது ஒரு அப்போலோ மருத்துவமனை மட்டும் அந்த சிகிச்சையை அளிக்கவில்லை குறை சொல்வதற்கு. அதற்கு பிறகு லண்டன்லேருந்து வருகிறார்கள். சிங்கப்பூர் சட்ட விதிகளை பற்றி இது எல்லோருக்கும் தெரியும். அந்த நாட்டில் ஒரு இடத்தில் எச்சை துப்பி விட்டாவே நம்ம இந்திய பணத்திற்கு 1 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டணும். 2000 வெள்ளி எச்சை துப்பிட்டா சும்மா ரோட்டில். அப்படியாப்பட்ட சிங்கப்பூர் கடுமையான சட்டங்கள் இருக்கிற சிங்கப்பூர்லேருந்து வர்றவங்க ஒரு மருத்துவர்களை வந்து இவங்க நம்பாமல் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தெரியும், எதிர்கட்சியில் உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த சிகிச்சைகள், தரமான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது, அளித்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய அளவில் எய்ம்ஸ்லேருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மாநில ஆளுநர் கண்காணிப்பில் இருக்கிறார், உள்துறை கண்காணிப்பில் இருக்கிறது, பிரதம மந்திரி அப்பொழுது இங்கே என்ன நடக்கிறது என்ற செய்தியை வாங்கி கொண்டிருக்கிறார், அனைத்தும் தெரியும். ஆனால் அவருடைய உள்நோக்கம் என்னவென்றால், இந்த செய்தியை இப்படி தவறான செய்தியை பரப்பிக்கொண்டே இருந்தால், இந்த இதில் மர்மம் இருக்கிறது என்று பரப்பினால் அது அப்படியே சின்னம்மாவை பாதிக்கும், ஒரு பயம், அந்த வாய்ப்பு கிடையாது, இந்த கட்சியை உடைத்து விடலாம் என்பதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட வதந்தி தான் இந்த வதந்திகள். அதை விட ஒரு இது விஷயம் என்னவென்றால், சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு பதவியை வந்து ஏற்றுவிட்டார்கள். இதற்கு பிறகு வாட்ஸ்அப்பிலோ எங்கேயுமே இந்த செய்திகள் பரப்பப்படவே இல்லை. இது உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். மருத்துவமனையில் 22ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டதிலிருந்து, இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அனுமதிக்கப்பட்டதிலிருந்து சின்னம்மா அவர்கள் பதவி ஏற்கின்ற நிகழ்ச்சி நடக்கின்ற வரையில் இது திட்டமிட்டு பரப்பப்பட்டது. ஏன் இவர்கள் பதவி ஏற்றதிலிருந்து இன்று வரை அந்த நிகழ்வு நடக்கவில்லை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நான் அதை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறேன். பதவியேற்பு நிகழ்ச்சி முடிந்ததிலிருந்து இந்த சந்தேக மரணம் என்ற வாட்ஸ்அப்பிலோ ஃபேஸ்புக்கிலோ வர்றது அப்படியே நின்று போயிடுச்சு. அப்படி என்றால் அவர்கள் எதிர்பார்த்ததனுடைய நோக்கம் தெரிகிறது அவங்களுக்கு. அவர்களுடைய நோக்கம் இவரை பலவீனப்படுத்த வேண்டும். ஒரு பலமான தலைமை வந்து அந்த தலைமை பதவியில் உட்கார்ந்து விட்டால் எதிர்த்து அரசியல் செய்ய முடியாது என்ற சூழ்நிலையில் தான் திட்டமிட்டு பரப்பி பார்த்தார்கள். இதற்கு பதில் என்னென்றால், எவ்வளவோ விமர்சனங்களையும் தாங்கிக் கொண்டு அமைதி காத்தார்கள். இறைவன் முடிவு செய்தான், பொதுக்குழு கூட்டப்பட்டது,
ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை மனப்பூர்வமாக இன்றைக்கு நாட்டு நலன் கருதி அனைத்து இந்திய அதிமுகவினுடைய 1.5 கோடி தொண்டர்களுடைய நலன் கருதி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். கன்னி பேச்சில் ஆளுமை தெரிந்தது, வீரம் தெரிந்தது, விவேகம் தெரிந்தது. அதனால் எதிர்க்கட்சிகள்லாம் இன்றைக்கு பலவீனமாக இருக்கிறார்கள். என்ன சொல்லி அரசியல் செய்வது என்றே புரியவில்லை. ஏனென்றால் இவர்களை நேரடியாக விமர்சனம் செய்து அதனுடைய எதிரொலியாக நம்மளுக்கு ஓட்டு வங்கி போய்விடுமோ என்பதனால் தான் இதை திட்டமிட்டு பரப்பி பார்த்தார்கள். இந்த வதந்தியும் எடுபடவில்லை. இப்பொழுது அந்த வதந்திக்கும் முற்றுப்புள்ளி அவர்களே வைத்து விட்டார்கள். இப்பொழுது நான் வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் பார்க்குறேன், அந்த நிகழ்ச்சி வருவதில்லை, நிகழ்வுகள் வருவதில்லை. அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், ஒரு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மக்கள் தலைவியாக இருந்து வாழ்ந்தார்கள். அவர்களுடைய மரணத்தை தயவு செய்து கொச்சைப்படுத்தாதீர்கள் என்பதை தான் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அம்மாவின் இந்த பேச்சு, இந்த பிரகடனம் கோடான கோடி அதிமுக தொண்டர்களுக்கும் அதிமுக அபிமானிகளுக்கும் ஒரு நல்ல ஆறுதலை கொடுத்திருக்கிறது. அதை உங்கள் மூலமாக நேயர்களுக்கு விளக்க வேண்டும் நினைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக உங்கள் மூவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.